ஹலோ கைஸ், வெல்கம் டு வேணுமானவா. இப்போ நான் வந்து பார்ட் 18 அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ வந்து அந்த டைம் வந்து நைட் டைம் வந்து ஹீரோ வந்து ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து லேடி இருப்பல் அவள் வந்துட்டு ஹீரோக்கிட்ட இது நீ தானே பண்ண, இது எப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு எதை பண்ண அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி தண்டர்கிளானோட யங்கர் லீடரை வந்து யாரோ போட்டு தள்ளியிருக்கிறாங்க, அது நீ தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அது யாராக இருந்தால் என்ன, உனக்கு தேவையான விஷயம் நடந்துருச்சு தானே, அவன் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட வந்து அவன் பேசிகிட்டு இருப்பான். இது உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டிருக்கும்போது அவன் வந்துட்டு அவன் உண்மை தான், இதுவே எனக்கு போதும் தான், உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லேடி இருப்பாள் அவர் வந்துட்டு என்னால் வந்து உன்னை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எமிசெக்டில் சொன்னல, அந்த மாதிரி சீனியர் டிஸ்பிள் அவள் தான் வந்து என்னோடய ஆண்டி வந்திருக்கிறாங்க, அதனால் நம்ம போய் அவங்கள பார்த்துக்கணும், அவளோட பர்சனாலிட்டியை வந்து கொஞ்சம் கோவப்படுற பர்சனாலிட்டி தான், அதனால் அவங்கள வந்து நான் போய் கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருப்பான். அப்படி போகும்போது ஹீரோ வந்துட்டு அந்த லேடியை பார்த்துட்டு அவன் மட்டும்தான் வந்திருக்காளா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஜூனியர் டிசிப்ளின் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ திங்க் பண்ணுவார். அந்த கன்ஷாங் இருக்கான்ல அவனோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லி, அப்புறம் அதோட வந்து அவள் வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா கைஸ். இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஹீரோ வந்து எப்படி அந்த தண்டர்கிளானோட யங்கர் லீடரை வந்து போடுத்தலாம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த கன்ஷாங்கோட சண்டை போடும்போது ஹீரோ வந்து இந்த அவன் யூஸ் பண்ணுற அதே டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பார்ல, அதே டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த கிளானோட யங்கர் லீடரை வந்து போட்டு தள்ளியிருப்பார். அப்போ அந்த குயின் கிளான்லேருந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்களா, அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க கைஸ், இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்துட்டு அங்கே வந்து ஏதாவது இருக்கா, ஏதாவது துப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அங்கே சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து எக்ஸாக்டாக இருக்குது, நம்ம கிளான் சேர்ந்தவங்களோட டெக்னிக் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அந்த டெக்னிக்கே வந்து நம்மளோட ரொம்ப நம்பிக்கையானவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக்கே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வேளை அந்த டெக்னிக் வந்து லீக் ஆகிருக்கலாம், அதோட காப்பி வந்து எங்கேயாவது வெளியில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவன் சொல்லுவான் அப்படியே காப்பி வந்திருந்தாலும் இது வந்து ஃபுல் பொட்டென்ஷியலை யாருனாலும் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த டீமன் ஸ்லேயர் பார்த்திங்கன்னா அதில் வந்து சன் ப்ரீத்திங்னு ஒரு டெக்னிக் இருக்குங்க, அதை வந்து எல்லாத்தினாலையும் வந்து மாஸ்டர் பண்ண முடியாது, அந்த டெக்னிக் இருக்குதுன்னு தான் தெரியுமே தவிர்த்து அது வந்து சொல்லி கொடுத்தாலும் யாருனாலும் மாஸ்டர் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த டெக்னிக் வந்து காப்பியாகவே இருந்தாலும் இது வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இதை வந்து மாஸ்டர் பண்ண முடியாது. அப்புறம் அவன் இருந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் இங்கே வேலையை முடிச்சுட்டு போகணுமோ அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் அந்த சீனியர் இருப்பான்ல குயின் கிளானோட சீனியர் டிஸ்பிள் வந்துட்டு ஹீரோவை பற்றி நினச்சி பார்ப்பான். அவனும் வந்து இதே டெக்னிக் யூஸ் பண்ணி தான் வந்து கன்ஷாங் வந்து போட்டு தள்ளியிருப்பான். இது ஆனால் அவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவன் வந்து செத்து பல வருஷமாச்சு, 7 வருஷம் இருக்கும் இதோட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போவான். வெளியில் போயிட்டு இருக்கும்போது அந்த கூடக்கிறவங்கிட்டையெல்லாம் பேசிகிட்டே போயிட்டுருப்பான். இந்த மாதிரி லாட்ஜில் தங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது லாட்ஜிலெலாம் தங்க வேண்டாம், இங்கே வந்து நம்மளோட கிளான் வந்து அலையன்ஸ் கிளான் ஒன்று இருக்குது, அங்கே போய் வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஆப்போசிட்டில் வந்து அந்த எமிசெக்டோட சீனியர் டிஸ்பிள் அந்த ஒத்தக்கண்ணு இருப்பாள்ல அவள் வந்துடுவா. அவள் ஜூனியர் டிஸ்பிளெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது 2 பேரும் பார்த்துட்டு 2 பேரும் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ இவன் இருப்பான்ல குயின் கிளானோட சீனியர் டிஸ்பிள் வந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிறே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் இருந்துட்டு அதே தான் நானும் கேட்குறேன், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து தண்டர்கிளானோட யங்கர் லீடரை வந்து போடுத்துடலாங்க, அதை வந்து விசாரிக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இருக்கார்ல எமிசெக்டோட சீனியர் டிஸ்பிள் அவள் வந்துட்டு நீ சும்மா நடிக்காத, நீ தான் வந்து அவங்க வந்து கடைசியில் நாங்கள் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணால் இந்த மாதிரி அலைன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லலாங்காட்டி தான் நீங்கள் தான் வந்து போட்டு தள்ளியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த எமிசெக்டை சேர்ந்தவ வந்து பேசிகிட்டு இருப்பா. அப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஜூனியர் டிஸ்பிள் இருப்பாள் அவள் இருந்துட்டு நினைக்கிறா இது கடைசியில் இங்கே தான் வந்து முடியும்னு எனக்கு தெரியும், 2 பேரும் சண்டை போட்டுட்டு சாகத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினச்சிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அவன் நினைப்பா கைஸ், நாங்கள் தான் வந்து இதை ஆரம்பித்தோம், நாங்கள் தான் வந்து இந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி டார்கெட்டை வச்சு கொல்ல சொல்லி நாங்கள் தான் வந்து இந்த மாதிரி ஆரம்பித்தோம், ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா அந்த அசாசின் வந்து இந்த மாதிரி கன்ஷாங் வந்து போடுத்தலாம் நாங்கள் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். அப்புறம் அந்த ஜூனியர் டிஸ்பிள் இருந்துட்டு
எனக்கு அவனோட பேர் கூட என்னன்னு தெரியாது. ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்ததுனால இன்றைக்கி இன்னும் அந்த போர் வந்து தொடங்கிட்டு இன்னும் முடிவில்லாத போராக போயிட்டுருக்குது. எத்தனை உயிர் பலி நடந்திருக்கும் இந்த 7 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த வார் வந்து 7 வருஷமாக நடந்துகிட்ருக்குங்க கைஸ். அதுக்கப்புறம் சடனாக வந்து அவளை யாரோ வந்து கில்லிங் இன்டென்ட் மூலமாக பார்க்குற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அவள் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே வந்து பீப்புள் தான் இருப்பாங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. இவர் வந்துட்டு நான் தப்பாக கணிச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்ருப்பா. பார்த்தா அங்கே தான் ஹீரோ இருப்பார். அவர் வந்து அவரை வந்து மறைக்கிற மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பார். அதை கழட்டிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து போகும்போது இந்த ஜூனி டிஸ்பலுக்கு வந்து நான் நினச்ச மாதிரியே சென்ஸ் இன்னும் இருக்குது. அவளோட சென்ஸ் வந்து டாப் நாச்சாக இருக்குது. அவனால் வந்து ஃபீல் பண்ண முடியுது நான் யாராவது கில்லிங் இன்டென்ட்டோட இது பண்ணாலே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டுருக்கும்போது சரி அப்போ உங்கள்கிட்டருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல அதாவது இவங்க 2த்தையும் கிளாஸ் பண்ண வைக்க பார்க்குறாரு ஹீரோ. உங்கள்கிட்டருந்து ஆரம்பிக்கிறது ஒன்று அவ்வளோ இதாக இல்லை, பரவாயில்ல தான், அவங்க 2 பேர்த்தோட கதையை முதல்ல முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போவார். அப்புறம் ஹீரோ வந்து ஹோட்டலுக்கு வந்தோடனே அந்த இவர் இருப்பாள்ல ஃபீமேல், அந்த மிஷினரியோட ஃபீமேல், அவன் வந்து இருந்துட்டு நீ எங்கே போனால் உன்னை ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரில, இப்போ தான் நீ வந்து என் கண்ணில் பட்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஓ இங்கே நீ மட்டும் வரலையா, கூட அந்த 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த 4 பேர் வந்து இப்போ ஒரு டேபிள் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க கைஸ். பேச ஆரம்பிக்கும்போது அவன் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், நான் தான் வந்து இந்த மாதிரி மெஷினரி குரூப்போட லீடர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, ஓ இவன் தான் இந்த மாதிரி மெஷினரி குரூப்போட லீடரா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அந்த என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த மெஷினரி லீடர் வந்துட்டு சொல்லுவான், நான் வந்து வளவலன்னு பேசாமல் டக்குன்னு பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன், நான் வந்து உன்னை வந்து ரெக்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன், நீ வந்து எங்கள் குரூப்பில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்ருப்பார். ஆக்சுவலி ஹீரோ வந்து இந்த குயின் கிளான், எமி கிளான், அப்புறம் இந்த மெஷினரி குரூப், இந்த 3 பேர்த்தோட ஹெட்டோடவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் இப்போ கரண்ட்டில். அதனால ஹீரோ வந்து என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த இவன் இருப்பான் தெரியுமா, அந்த மிஷினரி கேப்டன், அவன் வந்துட்டு நீ இப்படி வேணால் அதுக்கு பதிலாக நான் வேணால் உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன், நீ வந்து சேர்ந்துக்கோ, அதுக்கான விலை என்னன்னு சொல்லு, நான் வந்து இதுக்கு பதிலாக வந்து இந்த ஃபீமேலை வேணாலும் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுவான். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது, அந்த ஃபீமேலை வந்து கொடுக்குறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான் ஒரு டூல் மாதிரி. அதுக்கு ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். இது ஒன்றும் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். சொன்னங்காட்டி அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஷாக். அந்த லேடி இருப்பாள்ல ஃபீமேல், அவள் வந்துட்டு இவனுக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பான், இவனுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேப்டன் வந்துட்டு கேட்பான், உனக்கு எது பிடிக்கல, எங்கள் கூட சேர்றதா இல்லை இந்த மாதிரி ஃபீமேல் நான் உனக்கு கொடுக்குறது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு 2ம் தான், எனக்கு வந்து ஸ்பாயிலான ஃபுட்டு எப்போவுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். கைஸ் ஒன்றும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன், இவள் வந்து கேரக்டரே அப்படி தான் கைஸ், இந்த மாதிரி மேலே பார்த்தாலே அப்படி தான் பண்ணிகிட்ருப்பா. இப்போ வந்து அதோட வந்து அவன் டென்ஷன் ஆகிட்டு, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ வந்து எப்போவாச்சும் எங்களோட காப்ஸை இந்த மாதிரி மெஷினரி காப்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டீங்கன்னா உனக்கு அதுதான் கடைசி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நானும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த கேப்டன் வந்துட்டு சரி சொல்லி என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நாள் நீங்கள் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது உங்களோட மெஷினரி குரூப்ஸோட பணங்கள் வந்து ரோட்டில் கிடந்தால் அது நான் தான் பண்ணேன்னு நீங்கள் சொல்லி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பார். அதாவது வந்து 2 பேருமே வந்து மாற்றி மிரட்டிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அவன் வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவான். டென்ஷன் ஆனதுக்கு ஹீரோ வந்துட்டு நான் சும்மா ஜோக்கு தான் பண்ணேன், இது டென்ஷனாக இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ வந்து சீன் அங்கே கட்டாது கைஸ். அப்புறம் வந்து ஹீரோவோட ரூமுக்கு அவுட் சைடில் வந்து ஒருத்தன் வந்து காது வச்சு ஒட்டு கேட்டுட்ருக்கிறான். ஒட்டு கேட்டுட்ருக்கும்போது அவன் வந்து திங்க் பண்ணுறான், என்ன இவனோட மூச்சு விடுற சவுண்டும் கூட எனக்கு கேட்க மாட்டேங்குது, அவன் அந்தளவுக்கு ப்ரெசன்ஸை ஹைட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்ருப்பான். யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து வெளியில் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து சிக்னல் கொடுக்குறான். சிக்னல் கொடுத்தோன்னே வந்து அவன் இருந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் அந்த மெஷினரி கேப்டன் இருப்பான்ல, அவனுக்கு வந்து வைஸ் கேப்டன் ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட போய் வந்து இவன் இது கொடுக்குறான், இந்த மாதிரி நியூஸ் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் வந்து அங்கே தான் இருக்கான், அவன் வந்து எந்த மூமெண்ட்டும் கொடுக்கல, இப்போதைக்கு வெளியிலே வரல அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு எதுக்கும் அவன் மேலே கண் இருக்கட்டும், இந்த மாதிரி கேப்டன் வந்து அவன் மேலே கண் வச்சுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான்.
அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவனும் சரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இப்போ வந்து அந்த குயின் கிளானை வந்து எப்படி இவனுக்கு வந்து போட்டு தள்ளுறன்ட்டு ஒரு மேப் வச்சு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு வந்து ஒரு ப்ரெசன்ஸை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே சீலிங்கை பார்த்து அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணிட்டு நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பான். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் திரும்ப அவன் ஒர்க்குக்கே போயிடுவான். ஆனால் பார்த்தா மேலே தான் ஹீரோ இருப்பார் கைஸ். ஹீரோ வந்துட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருப்பார். இதோட வந்து பார்ட் 18 முடியுது கைஸ். நம்ம வந்து பார்ட் 19 மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அது வரைக்கும் பாய்.